திருச்சிற்றம்பலம். கொல்வாரேணும் குணம் பல நன்மைகள், கொல்வாரேணும் குணம் பல நன்மைகள், இல்லாரேடும் இயம்புவராயிடின், இல்லாரேடும் இயம்புவராயிடின், கொல்வாரேணும் குணம் பல நன்மைகள், இல்லாரேடும் இயம்புவராயிடின், எல்லா தீங்கையும் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பரால், நல்லார் நாமம் நமச்சிவாயவே. எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பரால், நல்லார் நாமம் நமச்சிவாயவே. நல்லார் நாமம் நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். அற்புதமாக பாடலை எப்படி பாடுவது என்று பார்த்துட்டோம். இப்போ பாடல் சிந்தனைக்குள்ளால போகலாம். இந்த பாடலை ஆரம்பிக்கும் போதே பாருங்க, நமக்கு திருஞான சம்பந்த சுவாமிகள் ஆரம்பிப்பதை இப்படிதான் ஆரம்பிக்கிறாரு, கொல்வாரேனும் என்று. இந்த கொல்றது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன பொருள்னா, உடல் கொலையை மட்டும் இங்கே சொல்லுவது கிடையாது. ஏன்னா திருக்குறளில் பார்த்தீங்கன்னா நாம் சொல்கிற வார்த்தைகளை எத்தனை கவனத்தோடு சொல்ல வேண்டும் என்பதையும் நமக்கு சொல்லி அருள் செய்வார். காரணம் என்னன்னா, நாம் சொல்கிற வார்த்தைகள் மற்றவருடைய மனத்தை கொல்கின்றது, அவர்களுடைய உணர்வுகளை கொல்கின்றது. ஆக நம்மளுடைய வார்த்தைகளிலும் கனிவு இருக்க வேண்டும் என்பதுதான் இதன் பொருள். அப்போ உயிர்கொலை மட்டும் அல்ல, மனத்தை கொலை செய்பவர்களாக இருந்தாலும் என்ன பொருள்னா, அதிகமான கடுமையான சொற்கள் பயன்படுத்துபவராக இருந்தாலும் அப்படின்னு ஒரு குறிப்பை சொல்லிட்டு அடுத்தது பாருங்க, குணம் அப்படின்னு ஒன்றுமே இல்லைன்னாலும் சரி, நல்ல ஒரு பழக்கம் எதுவுமே இல்லைன்னாலும் சரி. ஏன்னா நம்ம சிலப்போ சொல்லுவோம் தெரியுமா, அவருக்கா எந்த ஒரு நல்ல பழக்கம் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நாம் சர்வசாதாரணமாக சொல்லுவோம் இல்லையா. அப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஏதோ ஒரு புண்ணிய காரியத்தின் காரணமாக 5 எழுத்து மந்திரம் நமச்சிவாய என்ற அந்த 5 எழுத்து மந்திரத்தை சொல்பவராக இருந்துட்டா போதுமா, சிவபெருமான் அவர்களுடைய பாவங்களை குற்றங்களை அனைத்தையும் நீக்கி அருள் செய்வார் அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லி அருள் செய்கின்றார் இந்த பாடலை. என்ன பொருள்னா, 5 எழுத்து மந்திரம் என்று சொல்லப்படுவது நம்மளுடைய குறைகளை நீக்கக்கூடியது, நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடியது. ஏன்னா மனிதனாக பிறக்கும் போது நம்ம கூடையே ஒரு 5 பேர் இருக்கிறாங்க தெரியுமா, நம்ம கண்ணு மூக்கு வாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கம் அது நம்மளை இழுத்துட்டு போகும். அதை எல்லாத்தையும் தாண்டி நாம் பெருமானை சிந்திக்கணும், பெருமானையே நினைக்கணும் அப்படின்னா அதுக்கு அவருடைய கருணை வேண்டும். அவருடைய கருணை நமக்கு எப்போ கிடைக்கும், நாம் கேட்டாதான் கொடுப்பாரு. அந்த எப்படி கேட்கணும் அப்படின்னா, நமச்சிவாய என்ற சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் என்பதுதான் திருஞான சம்பந்த சுவாமிகள் நமக்கு கொடுக்கின்ற ஒரு தீக்கை பாடலாக இதை பார்க்கின்றோம். பாடலை ஒரு தடவை பார்த்துடலாம். கொல்வாரேனும் குணம் பல நன்மைகள், இல்லாரேனும் இயம்புவராயிடின், எல்லா தீங்கையும் நீக்குவர் என்பரால், நல்லான் நாமம் நமச்சிவாயவே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.